ரைட். சுழற்சி இயக்கத்தில் மற்றொரு கணக்கு பார்ப்போம். 800 RPM இயங்குகிற ஒரு சக்கரம் 15 செகண்டுக்கு பிறகு 3200 RPM அதுல கோண வேகம் அதிகரிக்குது. அதனால அதுல கோண ஆர்முடுகள் எங்களுக்கு கேள்வியாக முன்வைத்தால், கோண ஆர்முடுகள் எங்களுக்கு கேள்வியாக முன்வைக்கப்பட்டால் நேரடியாக நாங்க இதை காணுவோம். கோண வேக மாற்றத்தின் நேரத்தை நாங்க பாவிக்கலாம். சரியா? கோண வேக மாற்றம். அப்ப எங்களுக்கு கோண வேக மாற்றம் என்றால் 3200 இருந்து 800 கழிச்சிகள் என்றால் 2400 RPM என்று வரப்போது கோண வேக மாற்றம். அதை நாங்கள் 15 செகண்டால வகுக்க வேண்டும். அப்ப செகண்டால வகுக்கிறோம். மேல மினிட்ல இருக்குது. அவ இங்க மினிட் செகண்ட் ஏதாவது ஒன்றுக்கு மாற்றணும். ஒன்று செகண்டுக்கு மாற்றணும், மினிட்டுக்கு மாற்றணும். இதை நாங்கள் மினிட்டுக்கு மாற்றணும் என்று சொன்னால் 60 இதை வகுக்க வேண்டி வரும் செகண்ட். ஆகவே 2400 60 15 இதை சுருக்கினா 4 இதை பெருக்கிற நேரம் எங்களுக்கு 9600 RPM வர்க்கம் என்று கொடுக்க வேண்டும். ஏன்னு சொல்லுங்க, ஆர்முடுகள் தான் உங்களுக்கு கேட்டுருக்கு. பாருங்க, நேர்கோட்ட ஆர்முடுகள் எப்படி கொடுப்பீர்கள் நீங்க? மீட்டர் செகண்ட் -2 தானே கொடுப்பீர்கள். அதாவது அர்த்தம் என்ன? மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம். அப்ப அதைத்தான் நாங்க இங்க RPM என்றா அதே மாதிரி தான் நாங்க பெர் மீட்டர் ஸ்கொயர்ல கொடுக்கணும். அப்ப இப்படித்தான் நாங்க இந்த செயற்பாட்டுக்கான கோண ஆர்முடுகளை காண வேண்டி இருக்கு. அப்ப பாருங்க பிள்ளைகள், 9600 RPM வர்க்கம் தான் உங்களோட கோண ஆர்முடுகள். அதாவது RPM அலகுல வந்திருக்கு. இதை நாங்க ரேடியன் செகண்ட் -2க்கு கோண ஆர்முடுகளை மாற்ற வேண்டி வந்தால் என்ன செய்ய வேணும்? 9600 RPM 9600 அந்த ரொட்டேஷன் மீட்டர் வர்க்கத்துக்கு மினிட் வர்க்கத்துக்கு தான் வருது. ஒரு மினிட் வர்க்கத்துக்கு தான் இப்படி பார்க்கணும் என்ன. அப்ப இதை நாங்க ரேடியனுக்கு மாத்திரண்டா ஒரு சுழற்சிக்கு 2 பை ரேடியன் தானே. அப்ப 9600க்குமான ரேடியனை பார்க்கிறோம். அதே போல பாருங்க மினிட். அப்ப இந்த நிமிடம் 2 தடவை. அப்ப 60 தர 60. அப்ப 2 தடவை நாங்க 60 பிரிக்கு செகண்டுக்கு மாத்துறோம். அப்ப இங்க என்னத்துக்கு ரேடியனுக்கு இப்ப இங்க என்னத்துக்கு எங்களுக்கு செகண்டுக்கு சரி. அதே நேரம் 2 தடவை மாத்திரம் இல்லையா? அப்ப நாங்க என்ன செகண்ட் ஸ்கொயர்ல வந்துடும் எங்களுக்கு. அப்ப இதை நாங்க சுருக்கிற நேரம் எங்களுக்கு என்ன அலகுல வரப்போகுது? ரேடியன் செகண்ட் -2. கோண ஆர்முடுகள் ரேடியன் செகண்ட் -2 என்ற விட எங்களுக்கு வருது. நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான விட உங்களுக்கு கிடைக்கும்.